ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நாம் இந்த நாளிலே தியானிப்பதற்காக 1 பேதுரு 1 அதிகாரம் ஒரு கடைசி 3 வசனங்களை நாம் எடுத்திருக்கின்றோம். 3 வசனங்களிலும் நம்முடைய கவனம் அழுத்தமாக இருக்காது. ஒரு சில வார்த்தைகளில் நாம் அழுத்தமான கவனங்களை செலுத்த போகிறோம். என்றாலும் 3 வசனமும் தொடர்புள்ளவைகளாக இருக்கிறபடினால் அந்த 3 வசனங்களை எடுத்துக்கொள்ளுகின்றோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. வித்து, இந்த பூமியில் உள்ள எல்லாமே உற்பத்தியாவது விதையினால்தான். விதைகள் பலவிதம். சில விதைகள் வெறும் தண்டுகள் தான். தண்டுகளை வெட்டி வைத்தாலே நீங்கள் திரும்பமாய் மரத்தை நாம் உற்பத்தி செய்து கொள்ளலாம். சில விதைகள் வேர்கள் தான். சிலவை விதைகளாகவே இருக்கிறது. பெரிய விதைகள், சிறிய விதைகள், சிலது ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பூ மாதிரி இருக்குது விதைகள். உயிரினங்களுடைய விதைகளெல்லாம் நீர்த்தன்மை உள்ளவைகளாக இருக்கிறது. எல்லாமே லிக்விட் ஃபார்மில் இருக்குது. இப்படி பல விதைகள் பல விதங்களில் இருக்குது. எல்லாம் விதையினால் உற்பத்தி ஆகிறது. ஆனால் எல்லா விதையுமே அழிந்து போகக்கூடியது. மனுஷனும் பெற்றோர்கள் மூலமாய் விதையினால் உற்பத்தியாக்கப்படுகிறார்கள். அவர்கள் மூலமாய் உற்பத்தியாகிற மனுஷனாகிய நம்முடைய சரீரமும் அழிந்து போகக்கூடியது. ஆக தேவன் நம்மை இந்த அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தாகிய தேவ வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பித்தார். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த அழிவில்லாத வித்து கண்ணுக்கே தெரியாத வித்து. ஆண்டவர் வார்த்தையினால் தான் சகலத்தையும் உருவாக்கினார். அதுதான் விதை. வார்த்தை தான் விதையாக இருக்கிறது. அப்போ இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அழிவில்லாத வித்து, அழிவில்லாததை குறித்து அதிகம் பேசுகிறார். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் நம்மை அவருக்கென்று தேர்வு செய்ததுக்கே காரணம், அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அழியாமையை குறித்து பேசுகிறார். மாறுகின்ற இந்த உலகத்தில், மாறிக்கொண்டே வருகின்ற இந்த உலகத்தில் மாறாமல் நிலைத்திருக்க ஒன்று இந்த தேவனுடைய வார்த்தை மட்டுமே. தேவனுடைய வார்த்தையினால் நம்மை ஆண்டவர் மறுபடியும் ஜெனிப்பித்தார். எதற்கு? அழியாமையை சுதந்திரித்துக் கொள்வதற்காக, நித்தியமாய் வாழ்வதற்காக. ஆகவே எழுதுகிறார், அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய நித்திய சுதந்திரம், ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை, சாகாத நம்பிக்கை, இவைகள் நமக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, ஜீவன் உள்ளது. லிவிங் வேர்டு, ஜோஆ என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழியிலே. ZAO, ஜோஆ என்ற வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் இந்த வார்த்தை நிரந்தரமானது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25, 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். பாருங்கள், மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யாருக்கு சொல்லுகிறார்? அங்கே மார்த்தாள், மரியாள் கல்லறையின் பக்கத்தில், லாசருடைய கல்லறையின் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த கல்லறை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலகம் மாறி போனதினால், கட்டுமானங்கள் அதிகம் பெருகிவிட்டதினால், பல ராஜாக்களுடைய ஆட்சிகள் மாறி மாறி வந்தபடியினால் அந்த இடங்கள் இப்பொழுது மாற்றமடைந்திருக்கிறது. இந்த லாசருடைய கல்லறை, லாசருவை வைத்த அந்த கல்லறை கீழே நீங்கள் ஒரு பதுங்கு குழி மாதிரி கீழே இறங்கணும். பல படிகள், கிட்டத்தட்ட ஒரு 10-12 படிகள் கீழே இறங்கினால், 10 படிகள் ஏகதேசம்
இறங்கினால் அங்கே ஒரு ரகசிய இடம் மாதிரி இருக்குது, அதை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த கல்லறையின் அருகே நின்று கொண்டு அவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கொஞ்ச நேரத்தில் அவர் உயிரோடு வரப்போகிறார். ஆண்டவர் லாசருவை வெளியே வான்னு கூப்பிட போகிறார். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். பாருங்கள், அவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. இந்த பூமியில் அவர்களுடைய சரீரம்தான் கல்லறைக்கு போகும், அடக்கம் செய்யப்படும். ஆனால் அவர்களுக்கு சாவில்லை. ஒரு முறை இந்த சரீரத்திலிருந்து அவர்கள் பிரிவார்கள். இரண்டாவது மரணம் இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு முறைதான் இந்த பூமியில் மரணம், இரண்டாவது முறை இல்லை. ஆகவே இதை கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அவர் ஜீவிக்கிற ஆண்டவர். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் தேவனுடைய வார்த்தையினால் அவர் ஜீவித்தாரோ அதை போல பவுல் எழுதுகிறார். அதை போல நாமும் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை 13வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தை நமக்கு உயிர் ஊட்டத்தை கொடுக்கிறது, அது உயிருள்ளது. எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன், அதற்கான ஒரு ஏக்கம் எனக்குள் இருந்தது. 15 எரேமியா 15:16, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன், அது எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. இது எரேமியா தீர்க்கதரிசியினுடைய அனுபவம். தேவனுடைய வார்த்தையை சாப்பிடுவதற்காக, புசிப்பதற்காக பசியோடு கூட வந்திருக்கிறார். பசியோடு கூட வந்தவர்களை ஆண்டவர் திருப்திப்படுத்தி அனுப்புகிறார். அவர்களுக்கு அந்த சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் அந்த திருப்தியும் அவர்கள் அடைகிறார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். சங்கீதம் 19 நீங்கள் கவனிப்பீர்களானால் 19:10, சங்கீதம் 19:10, அவைகள் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது என்று சொல்லுகிறார். 19:10, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது. 119வது சங்கீதம் 103வது வசனமும் திரும்பவுமாய் இதை நமக்கு ருசிகரமாக சொல்லுகிறது. 119 103, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். எசேக்கியேல் அவருடைய அனுபவத்தில் அவர் சொல்றார். எசேக்கியேல் 3:1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள்ல, பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி என்று சொல்லுகிறார். நீ காண்கிறத சாப்பிடு, புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களுடைய பேசு. இந்த வார்த்தையை நீ புசித்தால் உனக்குள்ளே ஒரு செய்தி உண்டாகும். அந்த செய்தியை நீ போய் சொல்லு. அப்படியே என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, ஒரு புஸ்தக சுருள், அதை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தது. வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தாலும்
அது உள்ளே போன போது கசப்பாகவும் இருக்கத்தான் செய்யும். காரணம், ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை மிகவும் கூர்மையானதாகவும் அது நியாயம் தீர்க்கக்கூடியதாகவும் இருந்தது. கேட்பதற்கு இனிமையாக இல்லை. அது வயிற்றிலே போகிற போது அது அவரை கஷ்டப்படுத்துகிறது. காரணம், தேவன் கொடுக்க போகிற நியாய தீர்ப்பை, இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு கொடுக்க போகிற நியாய தீர்ப்பையும், மீதம் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு பெரிய விடுதலையும் குறித்து அவர் பேசுகிறார். யோபு சொல்லுகிறார், நான் ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தைகளை அதிகமாய் காத்து கொண்டேன். 23வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லுகிறார். யோபு 23:12, ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் உம்முடைய வார்த்தைகளை காத்து கொண்டேன். அன்றைக்கு வேதாகமம் இல்லை, புதிய ஏற்பாடோ பழைய ஏற்பாடோ இல்லை. அன்றைக்கு வாயினால் கடத்தி விடப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். ஒருவேளை யோபு ஆபிரகாமுக்கும் நோவாவுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன். அவருக்கு கிடைத்த வார்த்தைகளை பாருங்கள். கடத்திவிடப்பட்ட ஆதாம் மூலமாய் கடத்திவிடப்பட்ட தலைமுறைகளுக்கு கடத்திவிடப்பட்ட அந்த வார்த்தைகளை அவர் உன்னிப்பாய் கேட்டு அதை வைத்து கொண்டார். அவருடைய இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலெல்லாம் பல மாதங்கள் கடந்து போனது. தன்னுடைய சரீரம் முழுவதும் புண்ணினால் பாதிக்கப்பட்டார். அவரால் குளிக்க முடியவில்லை, அவரால் ஆகாரம் உட்கொண்டு புசிக்க முடியவில்லை, அவருடைய எச்சிலை அவரால் விழுங்க முடியவில்லை. உடலெல்லாம் பருக்கள் மட்டுமல்ல, அந்த கொப்பளங்கள் அவருடைய எலும்பிலிருந்து துளைத்து கொண்டு வெளியே வந்திருந்தது. இத்தனை வேதனையும் அவஸ்தையும் அவர் பட்டுக்கொண்டிருந்த போதும் தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் அவருக்கு தூரத்து நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருந்தது. அந்த நம்பிக்கை அவருக்கு அவ்வப்போது வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஒரு நாள் அவரை பார்ப்பேன். என்னுடைய இந்த சரீரம், இந்த எல்லாம் ஒருவேளை அழுகி போனாலும் நான் என் கண்களால் என் மீட்பரை பார்ப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு நீதி செய்வார். அவர் எனக்கு உதவி செய்வார், ஒரு நாள் என்னை தூக்கி எடுப்பார் என்ற நம்பிக்கை அவர் வந்து கொண்டே இருந்தது. எவ்வளவு வேதனை நடுவிலே அவர் தம்முடைய தேவனுடைய வார்த்தையை காத்து கொண்டார். யோசித்து பாருங்க, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இதை நீங்கள் உட்கொள்ளாவிட்டால் உங்களுக்குள் ஜீவன் இருக்காது. நிறைய பேருக்கு வேத வசனத்தை எடுத்த உடனே போர் அடிக்கும், உடனே தூக்கம் வந்துடும், உடனே பிடிக்காது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரியும். அது சாத்தான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய வஞ்சனையான வார்த்தை. இதெல்லாம் உனக்கு தெரியும், இதெல்லாம் உனக்கு தெரியும், இதுவும் தெரியும், அதுவும் தெரியும். முடிவை வாட்ஸ்அப்பில் ஏதோ செய்தி வருது, ஏதோ ஒரு முக்கியமான தகவல் உனக்கு, நீ சீக்கிரம் ஃபோன் பண்ணணும் இல்லை, அவங்கள்ட்ட பேசணும் இல்லை, அந்த வேலை கிடக்குதில்லை, இந்த வேலை கிடக்குதில்லை, அதனால் சீக்கிரம் முடிவை, நேரமாச்சு போகிறதுக்கு. இப்படியெல்லாம் சொல்லும்போது இந்த குறுந்தகவல்களை நீங்கள் கேட்காமல் வேதத்தை உற்று கவனியுங்கள். இது உங்களுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய வார்த்தை, ஜீவ வார்த்தை இது. இதை நீங்கள் ஜீவன் பெற்றுக்கொண்டு நடக்க, எல்லாரும் நடைபணமாய் நடக்கும்போது உங்ககிட்ட ஒரு ஜீவன் இருக்கணும். அந்த ஜீவன் வெளிப்படணும், அந்த ஜீவன் வெளிப்படணும். அது நிறைய பேருக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். தேவனை அறியாத ஜனங்களுக்குள்ளே, துர்க்கந்தகமாய் இருக்கக்கூடிய ஜனங்கள் நடுவிலே நற்கந்தகமாய் நீங்கள் விளங்க வேண்டும். கர்த்தரை அறிந்தவர்களுக்குள்ளும் அறியாதவர்களுக்குள்ளும், மரணத்தில் இருக்கிறவர்களுக்கு ஜீவனுக்குள் இருக்கிறவர்களுக்கும் இடையிலே ஜீவ வாசனையாகவும் மரண வாசனையாகவும் நாம் விளங்குவதற்கு இந்த ஜீவ வார்த்தைகள் நமக்கு தேவை. நீங்கள் அதிகம் பிதுக்கப்படும் போது, நெருக்கப்படும் போது உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்கள். கெட்ட வார்த்தையா நிறைய பேசுகிறீங்க, உங்களுக்குள்ள ஜீவன் உள்ள வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என்ன பேசுகிறீங்க யோசித்து பாருங்கள். தேவ வார்த்தையை சொல்லுங்கள், விசுவாச வார்த்தையை சொல்லுங்கள், உருவாக்கும் வார்த்தையை சொல்லுங்கள், உயிர்ப்பிக்கும் வார்த்தையை சொல்லுங்கள், ஆற்றி தேற்று வார்த்தையை சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானோர் கொடுக்கிற எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுங்கள். தேவ வார்த்தை நம்முடைய இருதயங்களில், நம்முடைய வாயிலே விளங்க வேண்டும். நம்மிடத்திலே ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்க்கிறார்கள். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஜீவ வார்த்தை நமக்குள்ளே எல்லா ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது மட்டுமல்ல,
நிலையானது என்றும் அவர் எழுதுகிறார். என்றென்றைக்கும் நிற்கிறதும், ஜீவன் உள்ளதும் என்றென்றைக்கும் நிற்கிறதுமான தேவ வார்த்தை, ஜீவன் உள்ளதும் அழிவில்லாததுமான என்றென்றைக்கும் நிற்கிறதுமான ஜீவ வார்த்தை, அபாய்டிங் வேர்டு. நாட் ஓன்லி எ லிவிங் வேர்ட், இஸ் ஆல்சோ an abiding word. அபாய்டிங் மெனோ என்ற ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில் அபாய்டிங் நிலை நிற்கிறது என்பதற்கு மெனோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஸ்டேயிங், லாட்ஜிங், ரிசைடிங், டுவெல்லிங், டேரியிங், இது போன்ற அர்த்தங்கள் அதற்கு வருகிறது. நிலை நிற்கக்கூடியது, நிரந்தரமானது, தொடர்ந்து நிற்கக்கூடியது, அப்படியே யாரும் அசையாமல் இருக்கக்கூடியது, இப்படிப்பட்ட அர்த்தங்கள் கொடுக்கிறது. இந்த மாறுகின்ற உலகத்தில் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு புள்ளி கூட அழிக்க முடியாது, அழியவே அழியாது. ஒரு எழுத்தினுடைய உறுப்பு கூட அழிக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொன்னதே. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பாருங்க. இயேசு கிறிஸ்து மாறாதவர், அவருடைய வார்த்தைகள் மாறாதது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் ஜீவன் உள்ள தேவன் சொன்ன இந்த வார்த்தை ஒழியவே ஒழியாது. இந்த நீங்கள் வச்சிருக்கீங்கல்ல வேத புஸ்தகம், இந்த வேத புஸ்தகம் பரலோகத்திலையும் இருக்கும், பரலோகத்திலையும் இருக்கும். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் நீங்கள் அங்கேயும் போனால் படிக்கலாம். இது மாறவே மாறாது. இது தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த உத்தமமான வார்த்தை, இது நிலைத்து நிற்கக்கூடிய வார்த்தை. 24வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 35வது வசனம், 25:35 இயேசு கிறிஸ்து திரும்பவும் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஆணித்தரமாய் சொல்லுகிறார். நான் சொன்ன எந்த வார்த்தையும் ஒழிந்து போகவே போகாது. அது நடந்தே ஆகும். அது நடந்து நடக்கிற வரைக்கும், அது நடந்து முடிகிற வரைக்கும் ஆண்டவர் அதை பொறுப்படுத்திக் கொள்வார், அதை அப்படியே நிறைவேற்றுவார். அது சொன்னதெல்லாம் நிலைக்கும், பலிக்கும். அதற்கு உத்தரவாதம் அவரே கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தை நிலையானது, நிலையானது, மாறவே மாறாது. எல்லாம் மாறும்னு சொல்றார் இல்லைங்களா? எல்லாமே மாறும். எதெல்லாம் மாறும்? மனுஷனுடைய வாழ்நாளெல்லாம் மாறும். நீங்கள் கவனிச்சிங்களா? அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது மாறக்கூடிய விஷயங்களை சொல்கிறாரு, மாறாத விஷயங்களை தேவனுடைய வார்த்தை மாறாதுன்னு சொல்லிட்டு, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். எல்லாமே மாறுமாமே. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. அழிந்து போகும், மாறிப்போகும். உண்மைதானா? எவ்வளவோ சாதனைகளை படைக்கக்கூடிய மனிதர்கள், சரித்திரங்கள் படைக்கக்கூடிய மனிதர்கள், எத்தனையோ அறிவு ஜீவிகள், எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ மாபெரும் மருத்துவர்கள், எத்தனையோ சாதனையாளர்கள், வீரதீர செயல்களை செய்கிறவர்கள் எல்லாரும் இந்த பூமியில் மரித்து போகிறார்கள். அவருடைய மகிமை என்ன? மகிமை டோக்ஸா, DOXA என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மகிமை, அவருடைய மகிமை என்னது? அவருடைய மகிமை அவருடைய அறிவு, அவருடைய அழகு, அவர்கள் பெற்றிருக்கிற அதிகாரங்கள், அவருடைய ஆளுமைகள், அவருடைய பேர் பிரஸ்தாபங்கள், அவருடைய சொத்து சம்பத்து, எல்லாமே அவருடைய மகிமை தானே. இதெல்லாம் இறுதியாக முடிவுக்கு வந்து விடுகிறது. உங்களுடைய அனுபவத்தில் எத்தனையோ உயர்ந்த மனிதர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருப்பீர்கள். எத்தனையோ மனிதர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அறிஞர் அண்ணா என்று சொல்லுகிறோம்,
தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர். ஆனால் ஆங்கிலேயர்களை அதிகமாய் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர். அறிஞர் அண்ணா என்று அவருக்கு பெயர். அண்ணாதுரை, அறிஞர் அண்ணா என்று பெயர். அவரிடத்தில் கேட்ட சில கேள்விகளுக்கு ஒரு சற்றும் தயங்காமல், நேரம் எடுத்துக்கொள்ளாமல் அவருடைய அறிவிலிருந்து அநேக வார்த்தைகளை சொன்னார். ஏபிசிடின்னு வார்த்தை வராத 100 வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது உடனே சொல்லிவிட்டார். 100 வார்த்தைகளை சொல்லிவிட்டார். ஆங்கிலம் படித்த ஆங்கிலேயர்கள் அதிர்ச்சி அடைந்து போனார்கள். ஆகவேதான் அவரை அறிஞர் அண்ணா என்று சொல்லுகிறார். அவருக்கு பலவிதமான பரீட்சைகள் வைக்கப்பட்டது. எல்லாவற்றிலையும் அவர் அழகாய் நேர்த்தியாய் பதில் சொன்னார். பெரிய பெரிய அறிஞர்கள் மத்தியிலே அவர் பேசினார். இவருடைய அறிவை கைதட்டி எழும்பி நின்று எல்லாரும் பாராட்டினார்கள். பெரிய அறிவுஜீவி. ஆனால் மரித்து போனார். இன்றைக்கு மெரினா கடற்கரையில் அவருக்கு ஒரு சமாதி கட்டப்பட்டிருக்கிறது. புகழ்பெற்ற எம்ஜிஆர் அங்கே சமாதியாகி இருக்கிறார். இதுபோல மாபெரும் புகழ்பெற்றவர்கள், ஒரு காலத்தில் இங்கே ஜொலித்தவர்கள், நட்சத்திரங்களாக இருந்தவர்கள், எல்லாருடைய கல்லறைகளும் வரிசையாக அங்கே காணப்படுகிறது. மனிதர்கள் மாமிசம் புல்லை போல் இருக்கிறது. அவருடைய மகிமை புல்லில் உள்ள பூவை போல் கொஞ்ச நேரம் ஜொலிக்குது, மணக்குது, அழகா இருக்குது, ரசனையா இருக்குது. ஆனால் அதுவும் உதிர்ந்து போகிறது, உதிர்ந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை எங்கிருந்து எடுத்திருக்கிறாரு? ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 40வது அதிகாரத்தில் ஏசாயா 40லிருந்து இந்த வசனங்களை கையாண்டிருக்கிறார். யாரு? பேதுரு. ஏசாயா 40 8வது வசனத்தை பாருங்க. 8வது வசனம் இல்லை, 6வது வசனத்திலிருந்தே சொல்லுவோம். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போ ஏசாயா கேட்டாராம், என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன்? கூப்பிட்டு சொல் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டபோது, ஆண்டவரே நான் என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னபோது, எதை கூப்பிட்டு சொல்லணும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். என்ன கூப்பிட்டு சொல்? மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊது போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும் என்பதை சொல். இதைத்தான் ஆண்டவர் சொல்ல சொன்னாரா? கூப்பிட்டு சொல், சத்தமாய் சொல், மைக் வச்சு சொல்லு, ஜனங்கள் காது கேட்க கத்தி சொல்லு. என்னத்தை சொல்றது ஆண்டவரே? சொல்லு. எவ்வளோ பெரிய பாக்கியம். மனுஷன் சரீரம் அழிஞ்சு போகுது, அவனுடைய மகிமை எழுதி வைக்கிறதுக்கு, கல்லறையில் எழுதி வைக்கிறதுக்கு தான் ஆகுது. அதையும் சில நேரங்களில் மாற்ற சொல்கிறாங்க கல்லறையை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த மாறுகின்ற இந்த உலகத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினால் ரட்சிப்பை பெற்றவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், மறுஜென்மம் பெற்றவர்கள், அவர்கள் நிரந்தரமாய் வாழ்வார்கள். ஹல்லேலூயா. கூப்பிட்டு சொல், அவர்கள் வாழ்வார்கள். அவர்கள் மட்டும் வாழ்வார்கள். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். அவர்கள் வாழ்வார்கள். அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே முன்னமே பதிவு செய்யப்படுகிறது. முன்னமே பதிவு செய்யப்படுகிறது. இது நீங்களும் நானும் செய்யறதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதனால் மறுஜென்மம் பெற்றவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், பரலோகமே, தேவனுடைய ஆளுகையே, தேவனுடைய அரசாங்கம் நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் முன்பதிவு செய்து விடுகிறது. இந்த பெயர்கள் முன்பதிவு செய்யப்பட்டவர்கள் மட்டுமே பரலோகத்தில் போக முடியும். மற்றவர்களுக்கு அங்கு இடமில்லை. ஒரு நாள் நீங்களும் நானும் பரலோக வாசலில் நிற்கும் போது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் வாசிக்கப்படும். இன்னான் இன்னான், இதிலே அவனுடைய பெயர் என்னது? அவருடைய பெயர் எழுத பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவர்கள் ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள். மற்றவர்களோ
நித்திய அழிவுக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். போக மாட்டாங்க. யாருங்க போக விரும்புவா? அக்னியும் கந்தவும் எரியக்கூடிய கடலுக்கு யார் போக விரும்புவா? அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதை பார்த்தேன்னு சொல்றாரு தரிசனத்தில். நான் அதை பார்த்தேன். அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவங்க அழுகையும் புலம்பலும், பல்ல கடிச்சு முடிய பிச்சு ஆள்றாங்க. மன்னிப்பே இல்லை. அருமையான சகோதர சகோதரி, இந்த பூமியில் நமக்கு வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்குது. நீ இயேசுவை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் எவ்வளோ பெரிய பாக்கியம் உனக்கு. இந்த ஜீவனுள்ள வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும் வார்த்தை. செத்து கிடக்கக்கூடிய உன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீ ஏன் உற்று கவனிக்கக்கூடாது? இந்த வார்த்தை தான் பேதையை ஞானியாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எவ்வளவோ அறிவு ஜீவிகளை கண்ட இந்த உலகத்தில், விஞ்ஞானிகளை, மாபெரும் அறிவாளிகளை கண்ட இந்த உலகத்தில், நீ படிப்பறிவே இல்லாவிட்டாலும் உன்னை ஆண்டவர் பேதையை ஞானியாக்குகிற இந்த வசனத்தை நீ உற்றுப்பார். இது பேதையை ஞானியாக்குகிறது. ஒரு நாள் கூட பள்ளிக்கூட நிழல் கூட படலை, மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் போய் ஒதுங்காத ஒரு நபர் ஞானிகளாக மாறுகிறார்கள். எப்படி? அவர்களுக்கு ஒரு அறிவு பிறக்கிறது. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் என் பாவங்களுக்காக மரித்து இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அவர்தான் என் ரட்சகர். எனக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது, அழியாத ஒரு ஆத்துமா. இந்த ஆத்மாவுக்கு அவர் வேண்டும். மரணத்துக்கு பிறகு ஒரு நியாய விசாரணை இருக்கிறது, மோட்சம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. நாம் பார்க்கல, ஆனா இருக்கு. இந்த அறிவு உனக்கு கொடுப்பது இந்த நித்தியமான ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை, என்றைக்கும் நிற்கின்ற வார்த்தை. எத்தனை அறிவு ஜீவிகள் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை கொடுத்து நம்மை இன்றைக்கும் நம்முடைய உலகத்தை பிரமாண்டமாக மாற்றி இருக்கிறார்கள். தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கி இருக்கிறது, அறிவு பெருகிக்கொண்டே போகிறது. ஆனால் அவர்களுக்கு ஞானம் இல்லை. அறிவு இருக்கிறது, பள்ளிக்கூட அறிவு இருக்கிறது, அனுபவ அறிவு இருக்கிறது, படிப்பறிவு இருக்கிறது, தெய்வ அறிவில்லை. பரிசுத்தரின் அறிவே எல்லா அறிவுக்கும் மேம்பட்ட மேன்மையான ஒரு அறிவு, ஜீவன் உள்ள தேவனை குறித்த அறிவு. The knowledge of the Holy One, பரிசுத்தரை குறித்த அறிவு. நீ பேதையா இருக்கலாம், படிப்பே உனக்கு சுத்தமா இல்லாதமா இருக்கலாம், ஒண்ணுமே புரியாம இருக்கலாம் உனக்கு. ஆனா உனக்கு தெய்வீக ஞானம் இருக்கும். பேதையை ஞானியாக்கும், உன் கண்களை தெளிவிக்கும் இந்த ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை. இது எவ்வளவு மேன்மையானது. இதை நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இது நமக்கு கிடைத்த மாபெரும் பரிசு, பொக்கிஷம். இதை எவ்வளவா நீங்க தேடி வாசிக்கணும், எவ்வளவா நேசிக்கணும் இந்த தேவனுடைய வார்த்தையை. நம்ம எவ்வளவா இதில் குறைபட்டு இருக்கிறோம்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு நவீன காலத்தில் உள்ள இந்த நம்முடைய சோசியல் மீடியாஸ் நிறைய வருது, சமூக ஊடகங்கள், செய்திகள் நிறைய, வினோதங்கள் நிறைய, பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நிறைய இருக்குது. ஐயோ, ஒரு நாள் முழுவதும் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இன்னும் வினோதங்கள் முடியல. எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு தேவனுடைய வார்த்தையின் மேல கவனம் செலுத்துவீங்களா? இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியது, உங்களை மேன்மைக்கு நேராக வழி நடத்தக்கூடியது, உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, உங்களை போஷிப்பிக்கக்கூடியது. இந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. வாழ்க்கை ரொம்ப தற்காலிகமானது. இந்த பூமியில் ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது. பிரேவிட்டி ஆஃப் லைஃப், வெரி பிரீஃப் லைஃப். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப குறுகியது. அநேக வார்த்தைகள், வசனங்கள் நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். வேகமாக வேணா சொல்கிறேன், நீங்கள் வேணா பாருங்கள். யோபனுடைய புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் பார்த்தான்னு பாருங்க. அவர் அடைஞ்ச அனுபவத்தில் அவருக்கு ஒரு நிஜமான வாழ்க்கையின் ரூபம் அவருக்கு கிடைத்தது. வாழ்க்கையினுடைய பக்கங்கள் அவர் பார்க்க ஆரம்பித்தார்.
வாழ்க்கையை நம்ம பார்க்குறமா இல்லைங்க. ஆரோக்கியமாக நல்ல திடகார்த்தமாக நல்ல சாப்பிட்டு நல்ல நம்ம செழிப்பாக நல்ல வசதியான காரில் வசதியான வீட்டில் வசதியான சூழ்நிலைகளில் இங்கேருந்து டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நியூயார்க்குக்கும் துபாய்க்கும் நம்ம பறக்கிறோன்னு வச்சுக்கிடுங்க. ஆனால் ஒரு நாள் ஒருவேளை திடீர்னு மூளையில் ஒரு அடைப்பு ஏற்பட்டு ஸ்ட்ரோக் ஏற்பட்டு ஒரு காயிலும் கையும் வரல, ஆஸ்பத்திரியில் கிடக்கையாயிட்டேன். இப்போ பார்க்கணும் வாழ்க்கையை எப்படி பார்க்குறதுன்னு. வாழ்க்கை என்னவாகுது? இது வரைக்கும் நம்ம நினச்சதா வாழ்க்கை? தன்னை சீவி சிங்காரிக்கிறதுக்கு நிறைய வேலைக்காரிகள், முடிய அலங்கரிக்க உடுத்து விடுறதுக்கு பிரபலமானவர்கள். ஆனால் கேன்சர் வந்து முடியெல்லாம் மொட்டையாய் இப்போ சீவி விடுறதுக்கு ஆளே தேவையில்லை. உலகம் முழுவதும் பறந்தவங்க வீல் சேரில், யாராவது கூப்பிட்டு தள்ளி கொண்டு போனால் தான் இன்னொரு இடத்துக்கு பக்கத்தில் போக முடியும். எவ்வளோ துணிமணிகள், எவ்வளோ ஆடம்பரங்கள். ஆனால் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் போடக்கூடிய ஒரே ஒரு அங்கி, ஒரு உடுப்பு அவங்க கொடுக்கறது. விரும்பி சாப்பிட்ட எவ்வளவு ஆகாரங்கள். ஆனால் இன்னைக்கு மூக்கு வழியா டியூப் வழியா அதோ சில மருந்துகள் மட்டும்தான். வாழ்க்கை நாம பார்க்கறதில்ல. யோபு இப்படித்தான் பார்த்தாரு. யோபனுடைய பார்வையில் வாழ்க்கையினுடைய நிஜ பிம்பம், நிஜ ரூபம் வெளிப்பட்டது. 7:1 பாருங்க. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்கள் போல் இருக்கிறதல்லவோ. அவன் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? ஒரு கூலிக்காரனுடைய நாட்கள். காலையில் வர்றாங்க, 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, போயிடுறாங்க. இப்போ 8 மணி நேரம் வேலை செய்கிறதே இல்லை. தோட்டங்களுக்கு வர்றவங்க 7 மணிக்கு வர்றாங்க, 2 மணிக்கு போயிடுறாங்க. 8 மணி நேரம் அவ்வளோதான் சார் வேலை செய்ய முடியும். வெயில் உங்களுக்கு தெரியுமா? மண்வெட்டி எடுத்து வேலை செய்கிறதுன்னா அந்த 7 மணி நேரம் உருப்படியாக வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அதில் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு செல்ஃபோன் பேசுகிறதுக்கு போகுது, பீடி புகைக்கிறதுக்கு போகுது, டீ குடிக்கிறதுக்கு போகுது, மத்தியானம் சாப்பாடு இருக்க நேரம் போயிடுது. 2 மணி அப்படின்னா அவங்க போயிடுறாங்க. ஒரு கூலிக்காரனுடைய நாட்கள் எவ்வளோ குறுகுனது. அவர் சொல்றாரு, ஒரு கூலிக்காரனுடைய நாட்களை போல் இருக்கிற. 6வது வசனத்தை பாருங்க. 6வது வசனம், என் மாமிசம், 5வது வசனம், என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. வாழ்க்கையை பாருங்க. நம்ம இன்னைக்கு நினைக்கிறதா வாழ்க்கையா? ஆரோக்கியமா இருக்கும், தெம்பா இருக்கும், நல்லா இருக்கும், சுகபோகமா இருக்கும், விரும்புறத சாப்பிட்றோம், விரும்புகிற வண்டியில் போகிறோம், சொந்த வாகனங்களில் பறக்கிறோம். என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். பவர்லூம்ல ஒரு சத்தம் கேட்கும், டக் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். போயிடுனா கேட்டு பாருங்க. அங்கே வேகமாக நாடா இங்கேருந்து போய் அங்கே மோதுது, அங்கேருந்து போய் இங்கே மோதுது. அதான் டக் டக். அதில் நூல் இருக்கு. எவ்வளோ வேகமாக துரிதமாக கேட்குது. இப்படி தான் அடித்தாங்க. இன்னைக்கு பவர் லூம் ஆயிடுச்சு, ஹேண்ட் லூம் இல்லை. நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. 9வது அதிகாரத்தை பாருங்க. 9:25 வசனம். 9:25, என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது. அஞ்சற்காரர், தபால்காரங்க அந்த நாட்களில் என்ன பண்ணாங்க தெரியுமா? வேகமாய் ஓடினார்கள். வாழ்க்கை எவ்வளோ துரிதமாக போகுது. சென்னையில் ஒரு நாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கொண்டிருந்தேன். ஒருத்தர் சிகரெட் புகைத்து கொண்டே இருந்தார். ரொம்ப அசால்ட்டா தெனாவட்டா அங்கே இங்கேயும் நடந்து கொண்டிருந்தார். மஞ்சள் கோடு போட்டிருக்குது, ட்ரெயின் வர்ற இடத்துல மஞ்சள் கோடு போட்டிருக்கு, அதுக்கு உள்ளே போகக்கூடாது. ஆனால் இவர் அதை பற்றியெல்லாம் கண்டுக்கல. திடீரென்று வந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் அவர் மேலே மோதியது. ஸ்பாட்டில் அவுட் ஆகிட்டார். அவர் வாயில் வச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்த சிகரெட் எரிஞ்சு முடியலை, அது இன்னும் புகைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அவருக்கு தெரியுமா, இந்த சிகரெட்டு புகைஞ்சு முடிகிறதுக்கு முன்னாடி
இவருடைய வாழ்க்கை முடியும்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அது இன்னும் முடியலை, சும்மா ஒரு துண்டு. ஆனால் இவருடைய வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எவ்வளவு குறுகினது நம்முடைய வாழ்நாள். யோசிக்க வேண்டாமா? நித்தியத்திற்கான வழியை தேடக்கூடாதா? நிரந்தரமாக வாழ்கிறதுக்கு வழி என்னன்னு பார்க்கக்கூடாதா? இயேசு கிறிஸ்து தான், அவருடைய வார்த்தை தான், அவர் தான் நமக்கு ஜீவன். அவரை நோக்கி பார்த்தா என்ன? 9:25-26 பாருங்க. 9:25-26 அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இறையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது. நிறைய எழுதுறார். 14வது வசனம், 14வது அதிகாரம், ரொம்ப துக்கமான ஒரு வார்த்தை எழுதுறாரு. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன். எல்லாரும் நம்ம ஸ்திரீனிடத்தில் தானே பிறக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அம்மா மூலமாக தானே பிறக்கிறோம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன், ஆணோ பெண்ணோ, ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன், சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் பூவை போல் பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலை போல் நிலை நிற்காமல் ஓடி போகிறான். காலையில் சூரியன் கிழக்க உதிக்கும் போது உங்களுடைய நிழல் மேற்க பார்த்து நீளமாக வருது, நீளமாக விழுது. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வர உங்கள் நிழல் குறுகி 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 மத்தியானம் 12 மணிக்கு உங்கள் காலடியில் வந்துடுது. எங்கே இருக்குது நிழல்? நீங்கள் பார்க்க முடியாத அளவு உங்களை சுற்றியே இருக்குது சின்னதாக. சாயங்காலம் ஆக ஆக சூரியனுக்கு எதிர்த்த செயல உங்களுடைய நிழல் நீண்டு கொண்டே போகிறது. ஆனால் என்னாகும்? சூரியன் மறைந்த பிறகு உங்கள் நிழல் இல்லவே இல்லை. இல்லையே, எங்கே? உங்கள் நிழல் கூட இல்லாமல் போகக்கூடிய ஒரு மரணம். நிழல் கூட இல்லை. என்னையே சுற்றி நின்ற நிழல் கூட என்னை விட்டு விலகுது மரணத்தில். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கொடி கட்டி பறந்தாங்க, பெரிய ஆர்ப்பாட்டமாக நடந்தாங்க, பெரிய அளவில் கம்பு சுத்தினாங்க, வாய் வானம் மட்டும் எட்ட பேசினாங்க. ஆனால் திடீரென்று இல்லாமல் போகிறார்கள். நிறைய வார்த்தைகள் பைபிளில் இதை மாதிரி எழுதியிருக்கு. வாழ்நாள் ரொம்ப குறுகினவன், வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தவர்கள். இதான் நம்முடைய வாழ்க்கை. இதில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரே ஒன்று தேவனுடைய வார்த்தை. நீங்களும் நானும் நிலைத்திருக்கணும்னா பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் பிடிச்சிக்கணும். எவ்வளவு நாள் உங்கள் ஆட்டம் இருக்கும்னு யோசித்து பாருங்கள். நம்ம இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படலையே, ஆராதனைக்கு வர்றோம், வேத வசனம் கேட்குறோம், என் சொந்த மனசின்படியே நம்ம போகிறோம். என்னவெல்லாம் நம்ம செய்கிறோம் தீமைகளை, என் சொந்த இஷ்டத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கிறேன், மனம் போல வாழ்கிறேன், என் சரீரத்தை நாசப்படுத்துகிறேன், ஏன் இஷ்டம், என் சொந்த மனசு எப்படி போகுது அப்படித்தான் நான் வாழ்வேன். தத்துவமெல்லாம் பேசுகிறோம். புரிஞ்சுக்கிடுங்க, திடீரென்று முடிவுக்கு வரும். எல்லாவற்றையும் குறித்து கூட ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த பொருளை வாங்கணும், 1 வருஷம் கேரண்டி, 2 வருஷம் வாரண்டி, போனால் சிலதை மாற்றி கொடுப்பாங்க. இந்த மரம் இருக்குது, வெட்டுனா திரும்ப தழைக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கு. தண்ணி ஊற்றுனா முளைக்கும். மனுஷனை குறித்து என்ன நம்பிக்கை இருக்குன்னு யோசித்து பாருங்க. அடுத்த நிமிஷம் இருப்போமா, நாளைக்கு இருப்போமா தெரியாதே. இந்த வாழ்க்கையை நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக கையாளணும். என் இஷ்டம் போல் தூக்கி தூக்கி போட்டு பந்தாடுறதா, விளையாடுறதா? இல்லை, இந்த வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட நான் கொடுத்துட்றதா? ஆண்டவரே, நானா போட்டு போட்டு விளையாண்டேன்னா கீழே விழுந்து சுக்குநூறாக உடைஞ்சு போயிடும். உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், இதை விலையேறப்பட்டதா நீங்கள் மாற்றுங்க, அவர்கிட்ட கொடுங்க. நான் அவருக்கு ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காத்துக்கொள்வார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும், கிறிஸ்துவின் வருகையை நம்ம சந்திக்கும் வரைக்கும், நியாயத்தீர்ப்பின் நாள் வரைக்கும் அவர் அதை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆக இந்த வசனம் தான் நிலையான வசனம், நிலையான நிலைத்திருக்கக்கூடிய வசனம். எத்தனையோ பேர் இந்த வசனத்தை அழிக்கணும்னு நிறையவே முயற்சி பண்ணாங்கங்க. இந்த பூமியில் நிறைய பேர்
எழும்பி அழிக்கணும்னு நினச்சாங்க. வால்டேர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். 1778 ஃப்ரெஞ்சு ஏத்திஸ்ட். இவர் ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவர். இவர் சொன்னார், என்னுடைய வாழ்நாளில், அவர் நினச்சார் அவர் 100 வருஷம் இருப்பேன்னு, ஆனால் கிட்டத்தட்ட இருந்தார், 99 வருஷம் இருந்தார் வால்டேர். 100 வருஷத்துக்குள்ள என்னுடைய வாழ்நாளிலேயே நான் 50 வருஷத்துக்குள்ளாக வேதாகமம் பூமியில் இல்லாமல் அழித்து விடுவேன் என்று அவர் ஒரு பெரிய சபதம் எடுத்தார். வேதாகமம் இல்லாதபடி வெறும் 50 ஆண்டுகளில், என் வாழ்நாளில் 50 ஆண்டுகளில் அழித்து விடுவேன் என்று சொன்னார். ஆனால் அவர் 99 வயசு வரைக்கும் இருந்தார். என்ன நடந்தது தெரியுமா? அவர் மரித்து போனார். அவருடைய பிரிண்டிங் ப்ரெஸ், அவருடைய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் அவருடைய வீட்டையும் ஜெனீவா பைபிள் சொசைட்டி காரங்க வாங்கினாங்க. அதிலிருந்து பைபிள் அச்சிடப்பட்டு ஆயிரக்கணக்கான பிரதிகள் விநியோகம் செய்யப்பட்டது. யார் சபதம் எடுத்தா? அவங்க எல்லாம் போட்டாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை நின்றது, நிலைத்தது, வென்றது. ஆண்டவர் சில நேரம் ரொம்ப நகைச்சுவையாக செயல்படுறாரு போல தெரியுது. இதே மாதிரி தான் ஹிட்லரும் சொன்னான், யூதர்கள் இல்லாமல் ஆக்கி விடுவேன், வேதமும் இந்த பூமியில் ஒரு பிரதி கொள்ளாமல் அழித்து விடுவேன் என்று சொன்னான். ஆனால் அவனே துப்பாக்கி கொண்டு சுட்டு தற்கொலை செய்து கொண்டான். நெருக்கடி வந்தது, முற்றியது. அவன் தன்னை நிற்கதியாய் நிற்பதாக யோசித்து சுட்டு கொண்டான். பெரிய சிறந்த ஒரு மனுஷன் என்று பேர் அழைக்கப்பட்டவன். சிறந்த மனுஷன் இல்லை, கொடிய மனுஷன். 60 லட்சம் யூதர்களை கொன்னவன். நடந்தது என்ன தெரியுமா? வேதத்தை ஒரு பிரதி கூட இல்லாமல் அழிச்சிருவேன்னு சொன்னான். ஆனால் அவனுடைய வீடு பைபிள் சொசைட்டியாய் மாறியது. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இன்னொருத்தர் ராபர்ட் இன்கர்சோல் அப்படிங்கிறவர் 1800 பிறந்தார். அவருக்கு பேர் தி கிரேட் அக்னாஸ்டிக் அப்படின்னு பேர். அப்படின்னா கிறிஸ்தவ எதிர்ப்பாளர், அதில் பெரியவர் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் 25 ஆண்டுகளில் பைபிளுடைய பிரதிகள் இல்லாமல் அழிச்சிருவேன்னாரு. அப்போ இந்த மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு கண்டுபிடிக்கலைன்னு வைங்களேன், ரொம்ப இல்லை, கைகளால் தான் பிரதிகள் எடுத்தாங்க. ஆனால் நடந்தது என்னென்னா, 1899 இவர் இறந்துட்டார். அவர் மறக்கப்பட்டு போயிட்டார். ஆனால் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் நிலைக்கிறது. 303 AD கிறிஸ்துவுக்கு பின் 303 ரோமன் எம்பையர் டைக்ளோஷியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு வேதாகம பிரதி கூட இல்லாமல் முழுவதும் எரிச்சிடணும்னு சொல்லி அவர் முயற்சி எடுத்தார். வேதாகம பிரதிகளை யாரெல்லாம் வச்சுருந்தாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் எரிச்சாங்க, கொன்னாங்க, சித்திரவதை பண்ணாங்க, தூக்கில் போட்டாங்க. ஆனால் 25 ஆண்டுகளுக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிறவர் ரோம பேரரசராக வந்தார். அவர் என்ன செஞ்சார்னா, யூசூபியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வேத அறிஞரை கூப்பிட்டு அரசாங்க கஜானாவிலிருந்து பணம் நிறைய கொடுத்து அரசு செலவிலேயே 50 பைபிள் பிரதிகள் எடுக்கும்படி அவர் கட்டளையிட்டார். கையிலேயே எழுதி 50 பிரதிகள் எடுத்தாங்க. எத்தனையோ நூலகங்களை பைபிள் இருக்கிறதுனால தீ வச்சு எரிச்சாங்க. பிரதிகளே இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அப்படி செஞ்சவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் நிலை நிற்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அழிக்கவே முடியாது. வானமும் பூமியும் அழிந்தாலும் தேவனுடைய வார்த்தை அழிக்கவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அந்தியோகஸ் எபிஃபனஸ் அப்படின்னு ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களுக்கு முந்தி இருந்தார். அவர் பழைய ஏற்பாட்டின் பிரதிகளை அழிச்சிடணும்னு சொல்லி யூதர்களை நிறையவே கொடுமைப்படுத்தினார். ஆனால்
அவர் அழிஞ்சு போயிட்டார். ரொம்ப கொடுமையான மனுஷன் சரித்திரத்தில். அவனை வச்சு தான் பின்னாடியும் பின்னாட்களில் அந்தி கிறிஸ்து இவனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து பன்றியை பலியிட்டு பன்றியினுடைய இரத்தத்தினால தேவாலயத்தை அசுத்தப்படுத்துவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவன் அதை செஞ்சான். அதே மாதிரி தான் அந்தி கிறிஸ்துவும் ஒரு நாள் 3வது கட்டப்படும் தேவாலயத்தில் அவன் அதை செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லி வேதம் தூரத்து காட்சியாக அதை சொல்லுது. எல்லாரும் அழிச்சு போயிட்டாங்க. வேத வசனம் இன்றைக்கும் நின்று நிலைக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தை அழியவே அழியாது. தேவனுடைய வார்த்தை அது அவரே அதை பாதுகாக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவர். இந்த எல்லாம் அழிஞ்சு போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை அழியாது. இந்த வார்த்தை, இங்கே வார்த்தைன்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் கவனிக்கணும். நாம் இந்த கர்த்தருடைய வசனமோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? கர்த்தருடைய வசனம். அதுக்கு முன்னாடி தேவ வசனம் 23 தேவ வசனம், 25 கர்த்தருடைய வசனம்னு பாருங்கள். இந்த வார்த்தைக்கு ரேமா அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரேமா, நல்லா கவனிங்க. ரேமா என்ற கிரேக்க சொல் கர்த்தருடைய வசனம் 25வது வசனத்தில், அதுக்கு முன்னாடி 23 தேவ வசனம். இந்த 2 இடத்துலையும் ரேமா என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக தேவனுடைய வார்த்தைக்கு லோகோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லோகோஸ், LOGOS, லோகோஸ். ஆனால் இந்த இடத்துல மட்டும் ரேமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூட ரேமான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருவேளை. அது கிரேக்க வார்த்தை தான். இந்த லோகோஸ்னா என்ன, இந்த ரேமான்னா என்ன? லோகோஸ் என்பது பொதுவான தேவனுடைய வார்த்தை. எல்லாவற்றுக்கும் பேர் லோகோஸ் தான். தேவனிடத்திலிருந்து வந்த எல்லா வார்த்தையையும் பொதுவாய் லோகோஸ் என்று சொல்லப்படுகிறது, தேவ வார்த்தை. எதுக்கு ரேமா? ரேமான்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். லோகோஸுக்குள்ள ரேமா இருக்குது. ஆனால் எல்லாம் ரேமா அல்ல. ரேமான்னா என்னப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ரேமா கொஞ்சம் நீங்கள் புரிகிறதுக்காக இந்த 2 பேதுரு 1:19 இந்த வார்த்தை ரேமாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற 2:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. தீர்க்க தரிசன வசனம் ரேமா அதிக உறுதியானது. அப்போ இப்போ கொஞ்சம் நீங்கள் வித்தியாசப்படுத்த முடியுமா? லோகோஸ்னா பொதுவானது, ரேமா என்றால் குறிப்பானது, ரொம்ப உறுதியானது. ரேமா உறுதியானது. தேவனுடைய வார்த்தையெல்லாம் பொதுவானது மட்டுமல்ல, குறிப்பானது, உறுதியானது. உறுதியான தேவனுடைய வார்த்தை, அதிக உறுதியான தேவனுடைய வார்த்தை. எதை விட அதிக உறுதியானது தேவனுடைய வார்த்தை. நம்ம நிறைய பேருக்கு ஆவிக்குரிய அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ். நிறைய பேர் நிறைய அனுபவங்களை சொல்லுவாங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தேன், என்னை ஆண்டவர் அங்கே கொண்டு போனார், என்னை இப்படியெல்லாம் காட்சி கொடுத்தாரு, நான் 3 மணி நேரம் ஒரு அடைபட்ட ரூமில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அக்கினிக்குள்ளே தகிக்கப்படுற மாதிரி இருந்தேன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவரை நான் தரிசித்தேன், இத்தனை தடவை தரிசித்தேன். அனுபவங்கள் நிறையா இருக்கு. நிறைய விதமான அனுபவங்கள் நீங்களும் பெற்றிருப்பீங்க. நீங்கள் பெற்ற அனுபவங்களை விட அதிக உறுதியானது. நீங்கள் பெற்ற அனுபவம் எல்லாருக்கும் இல்லை. அவங்க பெற்றது இவங்களுக்கு இல்லை, இவங்க பெற்றது அவங்களுக்கு இல்லை. நிறைய பேர் கப்சா வேற அடிச்சிடுறாங்க. இதுக்குன்னே சில சேனலே ஓடிட்டு இருக்குது. சில அண்ணாச்சிமார், கிறிஸ்தவ அண்ணாச்சிமார் தாத்தாக்கள் தாடியை தடவிட்டே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இப்படியுமா போய் பேசுவாங்க அப்படின்னு யோசிக்க தோணுது. என்ன பண்ணுது? அவங்க கையில் ஒரு சேனல் இருக்கு. விதவிதமாக போய் பேசுகிறாங்க, வினோதமாக போய் பேசுகிறாங்க. எத்தனையோ தடவை இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு நாளெல்லாம் குறித்து சொல்லியும் இன்னும் வரல. இதில் வேற இயேசுநாதருக்கு கெஸ்ட் ரூம் வேற கட்டுறதுக்கு ஆண்டவர் சொன்னாராம். விருந்தினர் மாளிகை கட்ட சொன்னார். நான் சீக்கிரம் வரப்போகிறேன்,
எனக்கு ஒரு விருந்தினர் மாளிகை நீ கட்டணும். அது எங்கன்னா எருசலேமில் கட்டணும்னு சொன்னாராம் இவர்கிட்ட. அதனால இவர் எல்லார்ட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் தயவுசெய்து நான் இயேசுவுக்கு விருந்தினர் மாளிகை கட்டுறதுக்கு நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மாபெரும் பித்தலாட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்கார். நிறைய பேர் இது மாதிரி ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், பூலோகத்தில் நீ எவைகளை கட்டுவியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி செங்கலை வாங்கிட்டு வந்து தங்க கலர் அடித்து அதை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செங்கல் அன்னைக்கு 2000 ரூபா, அதை 10,000 ரூபாய்க்கு விற்று இதை நீங்கள் கொண்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் வியாபாரம் கட்டப்படும். ஐயோ, இப்படியெல்லாம் நிறைய சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் அந்த செங்கல் நிறைய விற்கப்படாமல் அது ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க ஊழியர்கள். விதவிதமாக இருக்குதுங்க அனுபவம். அனுபவங்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தை தான் உறுதியானது. அனுபவத்தை தாங்க சொல்லிட்டு வர்றாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மருவமலையில் நாங்கள் இயேசுவோட தங்கியிருந்தோம். அப்போ இயேசுனுடைய முகம் பிரகாசிச்சது, அதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். தூங்கின நாங்கள் திடீர்னு அந்த வெளிச்சத்தில் எங்கள் கண்ணு பறிச்சிருச்சு, தூக்கமெல்லாம் கலைஞ்சிருச்சு. எழும்பி உளரணும், ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம். கூடாரம் இல்லை, கோயில். உங்களுக்கு ஒரு கோயில், மோசைக்கு ஒரு கோயில், எலியாவுக்கு ஒரு கோயில், 3 கோயில் கட்டுவோம். நாங்கள் 3 பேர் எதுக்கு இருக்கோம்? பூசாரிகள் எல்லாரும் இங்கே வருவாங்க. எதுக்கு? புனித யாத்திரைக்கு. அப்போ என்ன செய்வாங்க? உண்டியலை பெருசாக வச்சுருவோம். அப்போ எல்லாரும் போடுன்னு போடுவாங்க. நல்லா இருக்கும். இங்கே இருப்பது நல்லது ஆண்டவரே. மேலேருந்து ஆண்டவர் ஒரு நல்ல குட்டு கொடுத்தார்ல, வாயை மூடு, அவர் பேசுறத கேளு அப்படின்னு சொன்ன உடனே 2 பேர் காணாம போயிட்டாங்க. இயேசு ஒருவரே காணப்பட்டார். அங்கே இருக்கு, இயேசு ஒருவரே காணப்பட்டார். யாரோட ஒப்பிடுறடா? என்ன ஒப்பீடு இது? எல்லாம் ஒண்ணா? எல்லா சாமியும் ஒண்ணா? எல்லாம் ஒண்ணா? பேசுறதுக்கு தாங்க சும்மா உதவும். எல்லாரும் போய் தண்ணியில் கடலில் சேரும் அப்படின்னு சொல்கிற ஒரு தத்துவம். எல்லா மலைக்கு நிறைய பாதைகள் இருக்குது, எந்த பாதையில் போனாலும் மலை உச்சி போகலாம். இல்லை, இங்கே சொல்லி நம்ம தேதிக்கிற தத்துவமாக எல்லாமே இது பரலோகத்தினுடைய உண்மைக்கு ஒத்து போகாது. நம்ம கவனிக்கிறோம், இந்த அனுபவங்கள் அல்ல. சத்தம் கேட்டுச்சு, அனுபவம் பறந்துச்சு, அசரீரி சத்தம்லாம் கேட்டாங்க. அதிக உறுதியானது தேவனுடைய வசனம், அதிக உறுதியானது. நம்முடைய சொப்பனங்கள், நம்முடைய தரிசனங்கள், நாம் கேட்குற அசரீரி சத்தங்கள், நாம் அனுபவிக்கின்ற அனுபவங்கள் எல்லாவற்றையும் விட உறுதியானது தேவனுடையது. உங்களுக்கு சொல்கிறேன், பொதுவான தெய்வ சத்தம் இல்லைங்க, குறிப்பான தெய்வ சத்தம். ரேமா நமக்கு கிடைக்கணும். ரேமா. இன்னைக்கு காலையில் உட்காந்து வேற எங்கெல்லாம் அந்த ரேமா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியாது, 1-2 சொல்கிறேன். அங்கே எழுதியிருக்குது, அவள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள் அப்படின்னு ரேமாங்கிற வார்த்தையை பற்றி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. எங்கே எழுதியிருக்குது? 2வது அதிகாரம் 19வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 2:19. மரியாள் அங்கே சொல்லியிருக்குது, மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மரியாள் யாருங்க? காதல் செய்யாத ஒரு பெண். காதலிக்கல, எந்த ஆம்பளையையும் எந்த பயலையும் காதலிக்கல. அவ புருஷனை அறியாதவள். ஹலோ, பைபிளில் காதலுக்கு ஆண்டவர் எந்த விதத்திலையும் துணை போகிறதோ ஆதரவு தெரிவிக்கிறதோ இல்லை. காதலை ஆண்டவர் அங்கீகரிக்கலை. காதலில் ஈடுபட்டவங்க எல்லாருமே நிறைய வேதனைப்பட்டிருக்காங்க. மரியாள் காதலிக்கலை. அவள் கர்த்தருக்கு பயந்தவள், புருஷனை அறியாதவள், கன்னியானவள். அவளிடத்தில் தேவதூதன் வந்தான், மரியாளை வாழ்கன்னு சொன்னான். உன்னிடத்தில் தேவன் பிறக்க விரும்புகிறார், அவர் உன்னதமானவராயிருப்பார்,
கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இதெல்லாம் சொல்லி அவளுக்கு சொல்லப்பட்ட குறிப்பான வார்த்தை ரேமா. இது எப்படி ஆகும்? புரியவே இல்லையே. ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவாளா? எப்படிங்க? என்னைக்காவது விஞ்ஞானம் இதுக்கு விளக்கம் கொடுத்துட முடியுமா? விஞ்ஞானத்தினால விளக்கம் கொடுக்க முடியாது, மனுஷ விஞ்ஞானத்தினால. ஆனால் தேவன் இதை செய்வார். அவளுக்கு இது சொல்லப்பட்டது, அந்த விளக்கமெல்லாம் கொடுக்கப்பட்டது. அதை தன் இருதயத்திலே வைத்து அவள் சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். இதுதாங்க ரேமா. இது உங்களுக்கு வராது. உங்கள்கிட்ட நீங்கள் இனி ஒரு கன்னியை கர்ப்பவதி ஆவீங்கன்னு சொல்ல மாட்டார். இது ரேமா, அவளுக்குன்னு கொடுக்கப்பட்டது. நீங்கள் எவ்வளவுதான் வேத வசனத்தை வாசித்தாலும் அது பொதுவான தேவனுடைய வார்த்தை. உங்களுக்கு அதிலிருந்து ஒரு ரேமா கிடைக்க வேண்டும். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பாக தேவனுடைய சத்தம் நீங்கள் கேட்கணும். பொதுவான ஒரு தெய்வ வார்த்தை அல்ல, குறிப்பான தெய்வ சத்தம் நீங்கள் கேட்க வேண்டும். இயேசு கடலின் மேல் நடந்தார். ஆண்டவரே, நடக்கிறது நீர் தானா அப்படின்னு கேட்ட உடனே ஆமான்னாரு. அப்போ நான் நடக்கலாமா அப்படின்னு கேட்டபோது, ஓ நீ நடக்கலாம் வான்னு சொன்னார். அதுக்காக நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஆற்று மேலே நடக்கப்படாது, கடல் மேல் நடக்கப்படாது. நிச்சயமாக மூழ்கி போவீங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாட வேண்டியது வரும். அது பொதுவான வார்த்தைங்க. உங்களுக்கு ரேமா வேணும். நீயும் நட ஆண்டவர் சொன்னால் அல்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆற்ற கடக்கிறேன், ஜெபக்கூட்டத்துக்கு போகிறேன், பைபிள் என்கிட்ட இருக்குது, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, பார் நான் நடந்து காமிக்கிறேன் அப்படின்னு காட்டாத்தில் நடந்துடக்கூடாதுங்க. ஆண்டவர் சொல்லாமல் செய்யக்கூடாது. உங்களுக்கு அது குறிப்பாக ரேமா வரணும். ஒரு ரேமா, ஒரு குறிப்பிட்ட துல்லியமான தேவ சத்தம் கேட்டு செய்ய வேண்டும். பொதுவான எதையோ ஒன்றை எடுத்து எங்கேயோ ஆகாயத்தில் சிலம்பம் அடிச்சிடக்கூடாது. பிறகு ஆண்டவர் மேலே நீங்கள் மனத்தாங்கல் அடையக்கூடாது. நான் ஆண்டவர் வசனம் இப்படி சொல்லியிருக்கு, அதுதானே நான் செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் இது தேவனுடைய வார்த்தை தான். அந்த தேவனுடைய வார்த்தையில் குறிப்பாக உறுதியான ஒரு வார்த்தை உங்களுக்கு இருக்குதா? அதை கேட்டு செய்யுங்க. அதை கேட்டு செய்யுங்க. நான் எங்கே வேணாலும் ஊழியம் செஞ்சுருக்கலாமுங்க. ஊழியம் செய்கிறது எங்கே வேணாலும் செய்யலாம். நான் சென்னையில் இருந்தேனே, என் பாட்டுக்கு அங்கே ஊழியம் செய்யலாமே. ஆண்டவர் குறிப்பாய் சொன்னார். இன்றைக்கு அந்த குறிப்பான தெய்வ சத்தத்தை கேட்டு செய்கிறபடினால் திருப்தியோடு இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மனரம்யமாக இருக்கிறேன். யாரையும் பார்த்து எனக்கு ஐயோ எனக்கு இப்படி இல்லையேன்னு நான் யோசிக்கலை. என்னுடைய வேலையில் நான் திருப்தியாக இருக்கிறேன். நான் ஆண்டவர் வச்ச இடத்துல திருப்தியாக இருக்கேன். எனக்கு ஒரு மனநிறைவு இருக்கிறது. ஐயோ அங்கே போயிருந்திருக்கலாமே, இங்கே போயிருந்திருக்கலாமே, இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி ஆயிருக்கலாமே. எனக்கு ஒரு பெரிய மனநிறைவை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எனக்கு துல்லியமாக தெரியும் என் ஓட்டத்தை நான் ஓடிட்டு இருக்கிறேன். இன்னொருத்தருடைய ஓட்டத்தில் அந்த கோட்டில் நான் ஓடலை, சரியாக ஓடிட்டுருக்கேன். நீங்களும் நானும் செய்கிற காரியங்களில் தேவனுடைய சத்தம் தெளிவாய் கேட்க வேண்டும். பொதுவாக எழுதியிருக்கிற வேத வசனம் அல்ல, அதற்குள்ளேயே எல்லாம் தேவனுடைய வார்த்தை தான். அதுக்குள்ளே எனக்குன்னு ஆண்டவர் குறிப்பாக வச்சிருக்கக்கூடிய ரேமா, நாட் சிம்பிளி லோகோஸ், பொதுவான தேவனுடைய சத்தம் அல்ல, குறிப்பான தெய்வ வார்த்தை. எனக்கு என்ன ஆண்டவர் சொன்னார், என் கூட ஆண்டவர் என்ன பேசினார், உங்கள் மனசுக்குள்ளே அது தெரியணும். உங்கள் ஆவியோட கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறிப்பாக பேசினார். அதுதான் ரேமா. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒரு நாளும் மற்றவங்க என்னதான் சொன்னாலும் உங்களுக்குள்ள உறுதிப்பாடு இருந்து கொண்டே இருக்கும். அந்த நிலைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, நிலைத்திருக்கிறது 3 தானே, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, 3 தான் நிலைத்திருக்கும். இதெல்லாம் வேத வசனத்தினால உற்பத்தி ஆகிறது. விசுவாசம் எங்கேருந்து உற்பத்தி ஆகும்? சும்மா கண்ட கிளவி கதையை கேட்டால் உற்பத்தி ஆகுமா? வேதம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். வார்த்தையை கேட்க 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 விசுவாசம் விளையும், விசுவாசம் உற்பத்தி ஆகும். நீங்க பலசாலிகளாக மாறுவீங்க. உங்களுடைய அஸ்திபாரம் உறுதியாக இருக்கும்.
நீங்கள் நல்லா ஆழமாக வேர் விடுவீங்க, மேலே கனி கொடுப்பீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வேர் கொண்டு அவரில் நாட்டப்பட்டு அவரில் கட்டப்பட்டு மேலே கனி கொடுக்குறவங்களா இருப்பீங்க. கீழே வேர் கொண்டு மேலே கனி கொடுப்பீர்கள். வேத வசனம் தான். நீங்கள் பெரிய ப்ரீச்சராக மாற மாட்டீங்க. உங்கள் கையில் ஒரு பெரிய சபையை கொடுக்க மாட்டார். ஊராக நீங்கள் பரபரப்பாக பேசுகிற கன்வென்ஷன் பிரசங்கியாராக மாற மாட்டீங்க. மைக்கு, மாலை, கோட்டு, பரபரப்பான போஸ்டர் அப்படி வெளிநாட்டில் பறக்கிறது அதெல்லாம் இருக்காது. ஆனால் நீங்கள் உறுதியான கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நடப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் கனி கொடுக்குறவர்களாக இருப்பீங்க. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். இந்த தேவனுடைய பொதுவான வார்த்தையை வாசித்துட்டு மூடி வைக்கிறது இல்லை. இதெல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் நீங்கள் வாசிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு லோகோஸ் மட்டும் இல்லை, குறிப்பான ரேமா, தேவனுடைய அந்த குறிப்பிட்ட வார்த்தை வரணும். அதை பெற்றுக்கொள்ளணும், அதை கேட்கணும். தெய்வ சித்தம் அறிஞ்சு செயல்படணும். தெய்வ சித்தம் அறியணும், செயல்படணும். தெய்வ சித்தம் அறிகிறதுக்கு மெத்தட் 1 2 3 4 5 படி, இந்த படி இந்த படி அப்படி இல்லைங்க. ஒரு பரிசுத்த சிந்தை, தேவனுக்கு ஏற்ற ஒரு சிந்தையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வ சிந்தை வேணும் நமக்கு. அந்த ஆவிக்குரிய சிந்தை வேணும். மாம்ச சிந்தையை நாளுக்கு நாள் கொல்லணும். ஆவியின் சிந்தை வளரணும். மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆக இதில் நம்ம வளர்த்துவோம். ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து நம்முடைய வார்த்தையை இன்னைக்கும் நமக்கு உறுதிப்படுத்துவார். அனுபவங்களை சார்ந்தல்ல, சில சொப்பனங்களை சார்ந்தல்ல, சில சப்தங்களை கேட்டல்ல. உறுதியான தேவனுடைய வார்த்தை, உறுதியான தேவனுடைய வார்த்தை இதான் மாறாது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவனுடைய குறிப்பான சத்தம் கேட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை பின்பற்றுவோம்.